வேர்விடும் விதைகள். பொதுச்சேவை அப்படிங்கிறது தன் பண்டு தன் பிள்ளை தன் வீடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சமுதாய நோக்கத்தோட நிறைய நல்ல காரியங்களை செய்யறதுக்கான ஒரு வழியா கருதலாம். அப்படிப்பட்ட பொதுச்சேவை நம் மக்கள் மனதில் ஒரு அடிப்படை பண்பா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா அமைப்பு ஜூன் 23 உலக பொது சேவை தினமா அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த பொதுச்சேவை அப்படிங்கிற விஷயத்துல நாட்டம் இருக்கணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பொதுச்சேவையில ஈடுபாடு அதிகமா இருந்தா அது நம்முடைய நாட்டிற்கே ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் பொதுச்சேவையில ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையோட பெரும் பகுதியை அதுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்முடைய பகுதிகளில் இயங்கிக்கிட்டு இருக்க தன்னார்வலர்கள் சிலரை பத்தி யோசிக்கும் போது நினைவுக்கு வந்தவர் கார்த்திக். மிக சிறு வயதிலேயே பொதுச்சேவையில ஆர்வம் கொண்டு நிறைய நலப்பணிகளை செஞ்சிட்டு வராரு. இப்ப அவரை சந்திச்சிருவோம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் கார்த்திக். வயது இப்ப 23 ஆகுது. ஒரு அறக்கட்டளை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் வளர்மதி. அப்பா நான் 6வது படிக்கும் போதே தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்ஃபன் சைல்டு மாதிரி தான் படிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகும் நம்மள 4 பேர் படிக்க வச்சாங்க. ஸோ நம்ம 4 பேர் படிக்க வைப்போன்ற ஒரே நோக்கத்தோட சின்ன வயசுலேயே ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு ரன் ஆகி போயிட்டு இருக்கேன். பொறியியல் படிப்பு படிச்சுட்டு இருக்கேன். தற்போது பொறியியல் படிப்பு படிச்சுட்டு என்னோட 2ஆம் ஆண்டு அப்ப மாணவர்களோட இணைஞ்சு நான் அதுக்கு முன்னாடி அறக்கட்டளை ஆரம்பிக்காம தனிப்பட்ட முறையில குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, எதுக்காக இப்படி காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், என்ன நம்போது ஒரு குழந்தையோட படிப்புக்கான காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நாங்களும் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு டீமா ஃபார்ம் ஆனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, எவ்வளவு ஆகும், ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை படிக்கிறது ஒரு 1600 ஆகும், அரசு சார்ந்த பள்ளியில படிக்கணும்னா 1600 தானே. அப்ப நாங்க ஒரு 16 பேர் சேர்ந்து 100 ரூபா போட்டு நாங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்படியே ஒவ்வொருத்தரா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 88 குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கீங்க, அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அது போக உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம் இதுல இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அறக்கட்டளை அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி பிரத்யேக காரணம் இருக்குமே, அது என்ன? கண்டிப்பா, அதாவது வலிய உணர்ந்தவன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுல சமூகத்தை அப்பா 6வதுல இறந்த பிறகும் 6வதுல இருந்து நான் 12வது வர வரைக்கும் சமூகத்தை நிறைய கத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமா கிடைச்சிச்சு. அதை கத்துக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்மள மாதிரி அப்படின்னு தெரியும். ஒரு ஆம்பளை பையனுக்கு அப்பாவோட துணை இன்னைக்கு இருக்கணும். சோ அந்த துணை இல்லாம அன்புக்காக ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நானும் அம்மா தான் வீட்டுல, நான் ஒரே பையன்றனால ரொம்ப அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தேன். சோ ஒரு கட்டத்துல போகும்போது என்ன நினைச்சேன்னா, எவ்வளவு நாள் தான் அன்புக்காக என்கிட்டே இருக்காது, நம்ம ஒரு 4 பேருக்கு அன்பு செலுத்துவோம் அப்படின்ற ஒரு நிலை மாறுச்சு. சோ அன்னில இருந்து நான் அடுத்தவங்களுக்கு அன்பு செலுத்த ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு உறவினர்களா சொல்லிக்க குறைஞ்ச ஒரு 5000 பேரை நான் உருவாக்கிக்கிட்டேன் என்னோட நட்பு வட்டாரத்துல. மகிழ்ச்சி. உங்களுடைய அறக்கட்டளையுடைய அந்த பிரதான அம்சம் எதை சார் சொல்லுவீங்க? அறக்கட்டளையோட மிகப்பெரிய ஒரு அம்சம்னா, குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை போக போக எனக்கு ஒவ்வொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு குழந்தைக்காக நாங்க போய் உதவி செய்யும் போது ஒரு திருநங்கை கேட்டாங்க, எங்களுக்காக உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்கள பத்திய ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைச்சிச்சோமோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருநங்கைகளை பத்தி. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு நல்லது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள சமூகத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு இன்னைக்கு மதுரையில 68 திருநங்கைகள் ஒரு நல்லது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக ஊனமுற்றவர்களுக்கு செயற்கை கைகால்கள் இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு அமைப்போட இணைஞ்சு தென் தமிழகம் முழுவதும் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இளைஞர்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா இணைஞ்சுக்கிட்டோம். மதுரையில மட்டும் பாத்தீங்கன்னா 138 இளைஞர்களை இணைஞ்சு நாங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மாவட்டங்களே இருக்காங்க, அவங்க சமூக வலைதளம் மூலமா எங்களுக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. சோ அவங்களும் எங்களோட பின்னாடி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இளைஞர்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு வார்த்தை இல்லாம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். இதுவே மிகப்பெரிய சிறப்பம்சமா நான் கருதுறேன். சார், இன்றைய இளைஞர்களுக்கு பொதுச்சேவையில் ஈடுபடணும்னு ஆர்வம் இல்லாம இல்ல, நிறைய பேருக்கு அதுல ஆர்வமும் அக்கறையும் இருக்கு. ஆனா அவங்களுடைய ஆர்வம் எல்லாம் அதிகபட்சம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பகிர்தல் அல்லது ஏதோ ஒரு விருப்பத்தை கிளிக் பண்றதோட நிறுத்திக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நேரமின்மை அல்லது குடும்ப சூழல் இப்படி ஏதோ காரணங்களுக்காக நிறைய இளைஞர்கள் பொதுச்சேவைக்குள்ள ஈடுபட முடியாம போயிடுது. பல தடைகளை தாண்டி இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கீங்க. இதற்கு உங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு சார்?
குடும்பம்னு பாத்துக்கிட்டா கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கே தெரியும். சோ அப்பா இருந்தப்ப அம்மாவுக்கு பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது எதுவுமே பிடிக்கல. சொந்த பந்தம் யாரும் வேணான்ட்டு நானும் அம்மாவும் தனியா மதுரைக்கு வந்தோம். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டுல ஒரே பையன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பிரஷர் இல்ல. அம்மாவும் ரொம்ப சமூகத்தால பாதிக்கப்பட்டனால உடனடியா வந்து எனக்கு ஆரம்பிக்க வந்து கொஞ்சம் ஏதுவா இருந்துச்சு. மற்ற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தலைமை பங்கு எடுக்கிறதுக்கு தான் பயப்படுறாங்க. நம்ம தலைமையா இருந்து சமூக சேவை பண்ணோம்னா நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. குடும்பத்திலயும் ப்ராப்ளம் வந்துடும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இளைஞன் வந்து பயனில்லாதவன் இல்ல, பயன்படுத்தப்படாதவன். சோ அந்த பயன்படுத்தப்படாதவனா இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஒரு வித்தா இருப்போம்னுட்டு முதல் முறையா நான் வந்து சொல்றேன். வீட்டுல அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இல்லை 4 பேர் படிக்க வச்சாங்களம்மா, சோ அம்மா 4 பேரை படிக்க வைப்போம்னு தான் நான் சொன்னேன். கண்டிப்பா பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த நோக்கத்துல ஆரம்பிச்சனால எனக்கு அந்த டைம் எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லை, எந்த ஒரு தடைகளும் இல்லாம ஆரம்பிக்கப்பட்டது. வீட்டுல உங்க அம்மாவுடைய ஆதரவு, குடும்பத்துல மத்தவங்களுடைய ஆதரவு, அதுபோக உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கிருக்கீங்க. இதன் மூலமா குழந்தைகளுக்கு கல்வி, அதுபோக செயற்கைக்கால் பொறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுனீங்க. அதுபோக திருநங்கைகளுக்கான மறுவாழ்வு, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இவை மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா ஆசைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்கு நம்ம தேசத்துல. அடுத்து என்னோட இது என்னன்னா பொருளாதார வளர்ச்சி அடையணும் நம்ம இந்தியால. சோ அதற்கான சிந்தனைகள் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டோட கடனை வந்து அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத சிந்தனைகள் கொண்டு வரணும் இளைஞர்கள் மத்தியில. அது போக பாத்தீங்கன்னா என்னைக்கு ஒரு குழந்தை வந்து கல்விக்காகவும், என்னைக்கு ஒரு முதியவன் வந்து பசிக்காகவும் வாடாத ஒரு சூழ்நிலை வரணும். சோ அதுக்காக அந்த நிலை வர வரையும் நான் என்னால எந்தெந்த மாற்றங்களை உருவாக்க முடியுமோ அனைத்து மாற்றங்களையும் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த சேவைகள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறத நீங்க நம்புறீங்க? அதாவது என்னோட இணைஞ்சிருக்க நண்பர்கள் ஆகிய அனைவரும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முதல் திருநங்கையில பார்த்தா விலைக்கு போற நண்பர்கள் வந்து இப்ப அவங்களே வந்து இப்ப எங்க வீட்லயே ஒரு திருநங்கை தான் வேலைக்கு இருக்காங்க. ஒரு சகோதரியா கூட பழகிட்டு இருக்காங்க. சோ அவங்க சொல்லுவாங்க, தம்பி எங்கேயாச்சும் போகணும்னா கூட என்னோட நண்பர்கள் வந்து ரொம்ப எளிமையா இருசக்கர வாகனத்துல கூட்டு போய் விட்டு வருவாங்க. சோ அதை நான் பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றமா நான் கருதுவேன். அது மட்டும் இல்லாம என்னோட வலைதள நண்பர்களும் இன்னைக்கு வந்து நல்ல மாற்றங்கள்ல இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு சமூக சேவைக்காக முன்வரது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இதுவே மிகப்பெரிய மாற்றம் தான். சிறுவர்களுக்கான கல்வி, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி, மறுவாழ்வு, இது போக வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? இது போக வந்து ரத்த தானங்கள் வந்து அவசர உதவிகளுக்காக ரத்த தானம் வழங்கிட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுகள் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் போய் தெரு நாடகங்கள் நடத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக இயற்கை சார்ந்த மரக்கன்றுகள் நட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து 500 மரக்கன்றுகள் வந்து நட்டு அதை வந்து நல்லபடியா பராமரிக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. சோ அந்த பணி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 136 மரக்கன்றுகள் நட்டாச்சு. இப்ப கடந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கும் ஒரு 50 மரக்கன்றுகள் நட்டு வந்துட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா அனைத்து சார்ந்த விழிப்புணர்வுகளும், அதாவது HIV விழிப்புணர்வுகள், பாலித்தீன் விழிப்புணர்வுகள், பாலித்தீன் உபயோகத்தில் தடை செய்யறதுக்கு, அப்புறம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுகள், இது மாதிரியும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கோம். அதுபோக கண்தானத்திற்காக மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு கண்தானம் பண்றது வந்து மிக குறைஞ்சிருக்கு நம்ம நாட்டுல. சோ அதுக்கு வந்து இப்ப மெயினா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாணவரா இருந்து சக மாணவர்களை வழிநடத்திட்டு போறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இளைஞர்களுக்கு வந்து பொது சேவையில் ஆர்வம் இல்லாமல்லாம் இல்ல, ஆனா அவங்க தலைமைத்துவத்தை ஏற்று நடக்கிறது தான் ரொம்ப பயப்படுறாங்க. என்னதான் நீங்க தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தலைமை பண்பு எடுத்து எல்லா விஷயத்தையும் நடத்திட்டு போனாலும் அந்த சம வயது உள்ளவர்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்து அதன் மூலமா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வழியிலேயே அவங்க வந்து அதை பின்பற்றுவதுன்றது அதற்குன்னு ஒரு தனி அவகாசம் தேவைப்படும். அது எப்படி சாத்தியப்படுது? அது அவசர மருத்துவ சேவையா இருக்கட்டும், கண்தானம் அல்லது பள்ளி மாணவர்களிடையே வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம், எல்லா விஷயத்துக்குமே வந்து காலம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களுடைய மற்ற நண்பர்களை இணைச்சு அவங்க மொத்தமா குழுமி ஒரு விஷயத்த விவாதிக்கிறதுக்கே நேரம் கழிஞ்சிடும். எப்படி அந்த ஏற்புடைமைன்றது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கல்வின்றது வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 2 மணி நேரம் படிச்சா எனக்கு போதும் படிப்பானது. மற்ற கல்வி, அதாவது சமூகத்துல இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய கல்விகள் இருக்கு. சோ அது மூலமா நான் கத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கான நேரமும் நான் என்னோட சேவையை வந்து என்னோட கல்வியா தான் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயங்களை போய் நான் தெரிஞ்சுதான் அதை பண்ணிட்டு இருக்கேன் போது அந்த புரிதல் வந்து எனக்கு முதல் கிடைச்சிடும். சோ கல்வியோட சேர்ந்த சேவையா நான் பண்ணிட்டு இருக்கேன். மாணவர்கள்ட்ட வந்து போய் பேசும்போது பாத்தீங்கன்னா என்னோட சம வயதுடையவரும் எனக்கு கீழே இருக்க வயதுடையவர்கிட்ட நான் பேசும்போது உடனடியாக அவங்க ஏத்துக்குவாங்க. அதாவது என்னோட பேர்லயோ நான் என்னோட சொந்த பந்த பேர்லயோ நான் வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சிருந்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது ஒரு பொதுவான பேர்ல இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக ஏத்துக்கிறாங்க. ஆனா வயதுல மூத்தவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க வந்து சின்ன பையன் ஏதோ சொல்றான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு.
அவங்கள்ட்ட நான் புரிய வைக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட நான் வந்து விளக்குறதுக்கு தான் அதிகப்படியான நேரங்கள் எனக்கு ஆகும். என்னோட சம வயது மாணவர்கள் வந்து உடனே ஏத்துக்குவாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த ஆசைகள் இருக்கு, ஆனா என்னால பண்ண முடியல அப்படின்வாங்க. சிவா நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு டக்குன்னு வந்துருவாங்க. ஆனா அந்த பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பையங்க அந்த பேர் இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கு. பட் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து கால அவகாசம் வந்து ரொம்ப குறுகிடும். இன்னைக்குமே நான் வந்து இன்னைக்கு இருக்க மாணவர்கள் நான் சொல்றதுமே, நீ மாறுறதுக்கு நீ உடனே மாறிடுவ, ஆனா நீ சேவை பண்றதுக்கு லேட் ஆகும். சோ நான் உனக்கு நான் சொல்லிடுறேன், அதை வந்து நீ உங்க வீட்டாளர்கிட்ட போய் நீ சொல்லு, வீட்டுல இருக்கவங்க நீ மாத்து, நான் உன்கிட்ட சொல்றேன் நீ வீட்டாளர்களை மாத்து அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் வந்து கந்தானம் பண்றதுக்கு வந்து லேட் ஆகும். நான் என்னைக்கு இறப்பேனோ, என் கண்ணை கொடுப்போமோ கொடுக்க மாட்டோமோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு என்னோட பாட்டி தாத்தாவோ என்னோட அம்மா அப்பாவோ இருந்தா அன்னைக்கு நான் முன்னின்று நான் வந்து கந்தானம் பண்றதுக்கு நான் பேசலாம். சோ அந்த நிலைமையை வந்து அனைத்து மாணவர்களையும் நான் கொடுப்பேன். நீ பண்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும், ஆனா அடுத்தவங்களை பண்ண வைக்கிறதுக்கு உன்னால ஈஸியா முடியும். சோ அதுக்கான முயற்சி எடுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா மாற்றம் வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறத விட நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து விரைவில் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வழியை உண்டாக்கும். நிறைய சேவைகள், அதுபோக விழிப்புணர்வு முகாம்கள், படிக்கவும் செய்றீங்க. இப்படி எல்லா விதத்திலையும் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனித தன்மையோட நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு சமூக அமைப்பின் மூலமா நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து இதோடய முடியுமா, இல்ல இன்னும் இதை வந்து இன்னும் பெரிய அளவுல விஸ்தரிக்கிறதுக்கு? ஏன்னா இந்த ஊர்ல வந்து நீங்க ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கீங்க. இது இந்த அமைப்போட அளவுன்றது இந்த அளவுக்கு தான் இருக்குமா, இதுல இன்னும் அந்த பரவல் விரிவடையுமா? கண்டிப்பா விரிவடையும். அதாவது ஒரு வசனம் இருக்கு, பார்க்கும் திசையெல்லாம் மனிதர்கள் காணப்படுகிறார்கள், ஆனால் மனிதநேயம் அற்று இருக்கிறார்கள்னு ஒரு இது இருக்கும். அந்த பார்க்க திசை இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் மனிதநேயத்தை வந்து அதிகப்படுத்துவதற்காக கண்டிப்பா நான் பரப்புவேன். மற்ற மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இளைஞர் வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா, எப்படி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது, எப்படி அதை ரன் பண்றதுக்காக நான் சொல்லி தருவேன். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட நாங்க பணம் வாங்கி நாங்க பண்ணல. என்கிட்ட இருக்க 138 மாணவர்களும் மாதம் 100 ரூபாய் வந்து நாங்க வந்து பகிர்ந்துக்கிறோம். மாதம் 100 ரூபாய் போது எனக்கு 13,000 ரூபாய் கிட்ட கிடைக்கும். அந்த 13,000 ரூபாய் வச்சு நாங்க வந்து ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தவங்க உதவி நாடணும்னு அவசியமே இல்லை, நம்மளோட இதுலயே நம்ம பண்ணலாம். சோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கனால கண்டிப்பா அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து மாநிலங்களையும் கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும்ன்றது என்னோட நோக்கம். இன்றைக்கு பொது சேவையின் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அதுல நிறைய பேரை வந்து இணைச்சுக்கிட்டு நீங்களும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர்த்துட்டு இருக்கீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு உங்க அமைப்பின் சார்பா பொது சேவையை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய கால இளைஞர்களுக்கு வந்து அதிகப்படியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விளக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க பயப்படுற சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம சொன்னால் போதும். அதாவது இளைஞர்களால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு இளைஞர் முன் வந்தால் போதும், அனைத்து இளைஞர்களும் பின்னாடி வருவாங்கன்றது வந்து சாத்தியமானது. அவங்களுக்காக ஒரு குட்டி கதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு செடி இருந்துச்சான். அந்த செடியை போற வரவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு பேர் வச்சுட்டே இருந்திருக்காங்க. கிட்ட போய் பார்த்தாங்கன்னா அந்த செடியில இலையெல்லாம் நிறைய இருந்தமே அந்த செடிக்கு ஒரு இலை செடின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்ப இன்னொருத்தர் போய் தொட்டு பார்த்திருக்காரு, அந்த செடி முள்ளு குத்தி இருக்கு. ஐயோ முள்ளா இருக்கேன்ட்டு முள்ளு செடின்னு பேர் வச்சிட்டாரு. இந்த மாதிரி கிராமம் பூரா முள்ளு செடி இலை செடின்னு பேர் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு என்ன பண்ணிருக்கா, அந்த செடியில வந்து ஒரு ரோஜா பூத்து இருக்கு. அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சா அந்த செடி வந்து ரோஜா செடின்னு. அந்த இலை செடி முள்ளு செடின்ற பேரெல்லாம் போய் அந்த செடிக்கு வந்து ரோஜா செடின்னு ஒரு பேர் கிடைச்சிச்சான். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களோட திறமைகள்னால அவங்களோட சிந்தனையால தன்னோட வேலையவே ஒரு சேவையா பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி ரோஜாவா அவங்க பூக்க ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பேர் வந்து அவங்களுக்கு உருவாகும். சோ அந்த மாதிரி அவங்களோட நிலைமையே மாறும். சோ அவங்க திறமையினால ரோஜாக்களை வந்து அதிகப்படியா பூக்க வைக்கட்டும். ஒரு ரோஜா வந்து 10 ரோஜா மாறுச்சுன்னா ரோஜா செடின்றது போய் ரோஜா வனமா மாறிடும். சோ இன்னைக்கு நம்மளோட தேசம் வந்து ரோஜா வனமா மாறுதோ அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். சோ அதுக்கான நிலைமையை வந்து இளைஞர்கள் வந்து கையில் எடுத்து பண்ணணும். ஒவ்வொரு இளைஞரும் தான் திறமையால தன்னோட சிந்தனையால சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பயன் செய்யற மாதிரி அவங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமா பசிப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட துண்டலி கொடுப்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நிறைய சமூக ஆர்வலர்களை வந்து நீங்க மேலும் உருவாக்க, மேலும் நிறைய சமூக பணிகள் அவங்களை ஈடுபடுத்துறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. உலகம் செய்வோம்
ஆழநீ தன்னை ஒன்று சரிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய். என்ன நண்பர்களே, சமூக சேவகர் கார்த்திக் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டீங்களா? சக மனிதர்கள் மீது அன்பையும் உண்மையான அக்கறையும் கொண்டு செயல்பட்டா சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கலாங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. சமூகத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்க இன்னும் நிறைய இளைஞர்கள் பொதுச்சேவையில ஈடுபடுறது அவசியம்.